குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி கவுன்சிலிங்கில் நான் பேச எடுத்துகிட்டு இருக்கிற விஷயம் சடன் சைலன்ஸ், திடீர் மௌனம். சமீபத்தில் என்கிட்டக்க கவுன்சிலிங்க்கு வந்த ஒரு பொண்ணு சொன்னால், அவள் ஃப்ரெண்டோட ஒரு 3 to 4 months ஒரு சேட்டிங்கில் இருந்திருக்கா. சேட்டிங், டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்கிற என்னென்னமோ விதமான ஒரு கான்வர்சேஷனில் இருந்திருக்கா. திடீர்னு அந்த அதர் பார்ட்டி வந்து சைலண்ட் ஆகிட்டாங்க. என்ன ரீசன்னே தெரியல. கான்வர்சேஷன் வடிவேலு சொல்கிற மாதிரி எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருந்திருக்கு. பட் திடீர்னு அந்த கான்வர்சேஷனை பாதியிலேயே அந்த அதர் பர்சன் நிறுத்திட்ட உடனே இவளுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் அண்ட் ஆன்சைட்டி ஜாஸ்தியாயிருக்கு. இன்ஃபேக்ட் இது வந்துட்டு அவளுக்குன்னு பார்த்துருக்குற பையன் வீட்டில் சொல்லி வீட்டில் பெரியவங்க பார்த்ததுக்கு அப்புறமா அந்த பொண்ணு வந்து அந்த பையனோட பேச ஆரம்பிச்சிருக்கா. பையனும் நல்லா தான் டெக்ஸ்ட் பண்ணிட்டு இருந்திருக்கான், சேட்டிங்கில் பேசிகிட்டு இருந்திருக்கான். பட் ஆனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்க்கறதுக்கோ இதுக்கோ முயற்சி பண்ணவே இல்லை. அவங்க வெறும் டெக்ஸ்ட் அண்ட் சேட்டிங். சடனாக வந்து அந்த பையன் வந்து இவளுடைய டெக்ஸ்ட்டுக்கெல்லாம் ரிப்ளை பண்ணுறத டோட்டலாக நிறுத்திட்டான். அது எனக்கு ரொம்ப மனசுக்குள்ளே ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் ஆன்சைட்டியும் ஜாஸ்தியாக போயிருந்திருக்கு. அம்மா கிட்ட சொல்லியிருக்கா. அம்மா வந்து அவங்க வீட்டில் கேட்டப்போ, எங்கள் வீட்டில் வேறு ஏதோ ப்ராப்ளம்ஸ் இருக்குது, இப்போது இந்த இதில் சொல்கிற மாதிரி உங்களுக்கு வேணால் நீங்கள் வேறு அலையன்ஸ் பார்த்துக்கங்களேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, ஒரு நார்மலாக ஒரு ஃபேமிலி இதில் பெரியவங்க பார்த்து இது பண்ணினதுக்கு அப்புறமா சேட் பண்ணுறது, அதுலேயே வந்துட்டு இந்த மாதிரி பிரச்சனை வரும்போது பாயோ கேர்ளோ திடீர்னு வந்து ஒரு சைலண்ட் ஆகிட்டாக்க அது வந்து அதர் பார்ட்டிக்கு வந்து எவ்வளோ பெரிய பிரச்சனையை கொடுத்துருக்கு பாருங்க. அதாவது சைலன்ஸ் அப்படிங்கிறது அதை மேபி அடுத்த பார்ட்டிக்கு வந்துட்டு வேறு ஏதாவது ரீசன் கூட எடுத்துருக்கலாம். ஆஃபீஸில் ஒர்க் ப்ரெஷராக இருந்திருக்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னாக்க கொஞ்சம் நமக்கு கேப் தேவை அப்படின்னு நினச்சிருக்கலாம். பட் எதுவாக இருந்தாலும் வெளிப்படையாக இந்த இதை கண்டினியூ பண்ண போறியோ, இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பாக இல்லை அந்த ஃப்ரெண்ட்ஷிப்லேருந்து வெளியில் போக போகிறீங்களோ அப்படிங்கிறது செகண்ட் பார்ட் தான். பட் ஆனால் வெளிப்படையாக ஒரு ஃபோன் பண்ணி தன் மனசில் இருக்கிறத பேசுறத விட்டுட்டு அந்த திடீர்னு ஒரு சைலன்ஸ் வந்துடுதுன்னா அதர் பார்ட்டிக்கு எப்படி ஃபீல் பண்ணுவாங்க? அந்த நாளில் இந்த அளவுக்கு ஃபோன், இந்த மாதிரி செல்ஃபோன், கைக்கு ஃபோனோ வாட்ஸ்அப்போ இல்லாத காலத்தில் கூட 4 பேர் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது ஒருத்தர் இருந்து சடனாக எழுந்து போயிட்டாருன்னு சொன்னாக்க அப்போ அடுத்த 3 பேருக்கும் என்ன தோணும்? இவருக்கு யார் மேலே போவோம், இவருக்கு யார் பேசினது இவருக்கு பிடிக்காம போயிடுது அப்படின்னு அவங்களுக்குள்ள சந்தேகம் வரும். இப்போ வந்து 2 பேர் பண்ணிக்கிற இந்த டெக்ஸ்ட் இல்லை சேட் அப்படிங்கிறதுல முகத்தை பார்த்து பேசாமல் இல்லை ஒரு ஃபோன் பண்ணி பேசாமல் இதெல்லாம் பண்ணாத காலத்தில் இந்த மாதிரி திடீர் சைலன்ஸ் அப்படிங்கிறது அதர் பார்ட்டிக்கு ரொம்ப ஒரு டென்ஷனை கொடுக்குற விஷயமா இருக்குது. ஸோ இன்றைக்கி யாராக இருந்தாலுமே அந்த சேட்டிங்கோட வெதர் யூ வாண்ட் டு கண்டினியூ இல்லைன்னா எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்னால் கூட அதை ஒரு மெசேஜ் மூலமாக க்ளோஸ் பண்ணுறது, ஒரு ப்ராப்பர் க்ளோஷர் அப்படிங்கிறது வந்துட்டு அது ஆஃபீஸ் ஒர்க்கோ இல்லை பர்சனல் ஒர்க்கோ எதுக்காக இருந்தாலுமே அந்த ஒரு ப்ராப்பர் க்ளோஷர் அப்படிங்கிறது முக்கியம். ஆஃபீஸில் நிறைய பேர் வந்து ஒரு இமெயில் வந்ததுன்னாக்க அதுக்கு பதிலே சொல்லாமல் வச்சுருப்பாங்க. எப்படி யூ ஹாவ் டு ரிப்ளை, நீங்கள் தான் ரிப்ளை பண்ணணும் அப்படிங்கிற சுச்சுவேஷனில் நீங்கள் தான் பண்ணி ஆகணும். இன்றைக்கி இன்னொரு விஷயம் என்ன, மனுஷாளுக்கு டென்ஷன் ஏற்படுத்துகிற ஆன்சைட்டி அதிகப்படுத்துகிற இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா ப்ளூடிக். வாட்ஸ்அப்பில் ஒரு முக்கியமான மெசேஜ் நீங்கள் வந்து அனுப்பிச்சிருக்கீங்க, அது உங்கள் ரிலேட்டிவாக இருக்கலாம், உங்கள் ஃப்ரெண்டாக இருக்கலாம், இல்லை வேறு ஒரு குரூப்பில் கூட நீங்கள் ஒன்று அனுப்பிச்சிருக்கலாம். ஆனால் வெறும் ப்ளூடிக் தான் வந்திருக்கு, அதுக்கு இது வரைக்கும் ரிப்ளை வரல அப்படின்னு சொல்லும் பொழுது அது பார்த்து 5 நிமிஷத்துக்குள்ளே உங்களுக்கு ரிப்ளை வரலைன்னாக்கா உங்களுக்கு அப்படியே பிபி ஏறுது. ஏன் அந்த மாதிரி? அப்போ அதர் பார்ட்டிக்கிட்டேருந்து வேறு ரிப்ளை வரணும், ஒரு உடனே எனக்கு அதுக்கு முடிவு தெரியணும்னு எதிர்பார்க்குற நேரத்தில் அப்போ நீங்கள் ஃபோன் பண்ணியே பேசலாமே. இல்லை அவங்க எதாவது பிஸியாக இருப்பாங்க, அவங்க எந்த வேலையில் இருக்காங்களோ அதனால தான் போடுறேன். ஸோ நவ் இட் பிகம்ஸ் எ ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் போத் த சைட்ஸ். ஒரு மெசேஜ் வந்தது, என்னால் பார்க்க முடியக்கூடிய சுச்சுவேஷனில் இருக்கேன் அப்படின்னா நீங்கள் பதில் சொல்லணும். அப்படி இல்லாதப்போ அதர் பார்ட்டி புரிஞ்சுக்கணும், அவங்களால அந்த மெசேஜை பார்த்துட்டு உடனே பதில் சொல்லக்கூடிய சுச்சுவேஷனில் அவங்க இல்லை, நாம் கொஞ்சம் டைம் கொடுப்போம், இல்லைன்னா 1 hour கழிச்சு கேன் ஐ கால் யூ அப்படின்னு ஒரு மெசேஜ் போடுவோம் அப்படின்ற பொறுமை இந்த அதர் பார்ட்டிக்கும் இருக்கணும். ஸோ இன்றைக்கி இந்த டெக்னாலஜி வந்து அதிகமாகி ஜாஸ்தியாக போய் எல்லார் கையிலையும் மெசேஜ் உடனே தட்டி விடுற காலத்தில் இன்றைக்கி ஆன்சைட்டியும் டென்ஷனும் ஜாஸ்தியாக தான் போகுது. அதனால் அட்லீஸ்ட் ஃபோன் பண்ணி பேசிடுவோம், இல்லை நேரம் ஒரு நாள் அவங்க வீட்டுக்கு போயிட்டு வந்துடுவோம் அப்படின்ற காலத்தில் கூட அதாவது கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது கொஞ்சம் நல்லா இருந்தது. பட் இன்னைக்கு இந்த காலத்தில்
பீப்புள் ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் தட் அதர் பார்ட்டிக்கு நம்ம ரிப்ளை பண்ணணும், அதுக்கு அவங்களுடைய டென்ஷனை குறைக்கணும் அப்படிங்கிறத எல்லாருமே புரிஞ்சுக்கணும். மற்றும் ஒரு சந்தர்ப்பத்தில் நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.